ராதா இவனோட விஷயத்துல எமோஷனல் ஆகிறது சகஜம்தான். ஏன்னா அவ இவனோட வாழ்ந்திருக்கா. மோகன் என்னமோ நீ இன்னைக்கும் இவனை காதலிக்கிற மாதிரி பிஹேவ் பண்றாரு. இன்னைக்கும் நீ இவனோட மனைவிங்கிற மாதிரி. தப்பா நினைக்காத ராதா. ஆனா இந்த 7 வருஷத்துல மோகன் கொஞ்சம் கூட மாறவே இல்லை நினைக்கிறேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அதே தப்ப அவரு திரும்பவும் பண்றாரு. வீட்டுல ஒரு மூளை முடுக்க விடாம எல்லா இடத்தையும் தேடணும். சார் சார் இதை பாருங்க, இதுல கொஞ்சம் முடி இருக்கு. இந்த சின்ன முடி கண்டிப்பா இவனோடதா தான் இருக்கணும். இதுல கொஞ்சம் பெரிய முடியும் இருக்கு. குழந்தையா இருக்க வாய்ப்பில்லை. இவனோட அம்மாவும் இந்த ரூமுக்குள்ள யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. இதை டெஸ்டிங் அனுப்பு. கான்ஸ்டபிள், போலாம். சார் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ போ. எஸ் சார். ஹாரர் படத்தை பார்க்கறது முதல்ல குறைக்கணும். மூளை குழம்புதுப்பா. ஒருவேளை அது என்னோட பிரமையா இருக்கலாம். ஆனா கண்ணாடியில யாரோட உருவனே தெரியலையே. எஸ்பி விக்ரம்க்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் இல்ல, இவனை நாம தான் கொன்னோன்னு உறுதியா தெரிஞ்சு போச்சு. எனக்கு பயமா இருக்கு. கூடிய சீக்கிரம் இவனுக்கு நடந்த விஷயத்துக்கு காரணம் நாம தான் அந்த விக்ரமுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவன் ஒருவேளை அப்பா நிஜமாவே யுவன் கொண்டு இருந்தாருனா, நேத்து நான் பார்த்தது யுவன் அங்கிளோட ஆவியா? அப்பாவோ ராமாவோ எப்படியோ சமாளிச்சு விஷயத்தை எப்படியோ கவர் அப் பண்ணிட்டாங்கன்னா, நான் என் கண்ணால பார்த்தது நிஜமாவே யுவன் அங்கிளோட ஆவியா? ஒரு சின்ன சத்தம் போட்டாலும் உன்னை கொன்னு போட்டுடுவேன். உனக்கு தெரியும்ல, நான் செத்துட்டேன். என்னை யாரு கொன்னதுன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட அப்பந்தான். என்ன உங்க அப்பன் துப்பாக்கியால சுட்டு கொன்னுட்டான். துப்பாக்கியால சுட்ட திருப்தி அடையலன்னா, பூமியை ஆழமா தோண்டி பொட்டில போட்டு என்ன உள்ள புதைச்சு மேல மண்ணு போட்டுட்டான். நான் உயிரோட இருக்கனா இல்லையான்னு கூட அவன் பார்க்கல. ஆனா நான் உள்ள துடிச்சுக்கிட்டு இருந்தேன். மூச்சு திணறச்சு. அது மட்டும் இல்ல, அதுவும் எனக்கு திருப்தியா இல்ல. மறுபடியும் என் உடலை தோண்டி வெளியே எடுத்து அதை எரிச்சு எனக்கு அடையாளம் இல்லாம மொத்தமா பண்ணிட்டான். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா குஷை?
உங்க அப்பனுடைய தலையெழுத்து அவ்வளோ நல்லா இல்ல. என்னுடைய சாவுக்கு பழி வாங்கறதுக்காக நான் மறுபடியும் வந்திருக்கேன். அவனை நான் கொல்ல போறேன்டி. அவன் உயிரை பறிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த இவனால என்னென்ன பண்ண முடியும்ன்றத அவனுக்கு நான் காட்ட போறேன். உங்க அப்ப சீக்கிரமே கொடூரமா சாவா. இதோட முடிஞ்சது ராதா மோகனோட உறவு, முடிஞ்சது அவங்க கதை. ஐம் சாரி, எனக்கு நீ தனியா இருக்க விரும்புறேன்னு தெரியும். ஆனா நீங்க ரூம்ல இருக்கன்னு எனக்கு தெரியாது. நான் அப்புறமா வரேன். இல்ல மோனையா, 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 நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். குஷி அக்கா என்ன திட்டாங்க. என்ன? மனஸ் அழாத. குஷி அக்கா சும்மா விளையாடி இருப்பா, அவ எப்படி உன்னை திட்டுவா? இல்ல அம்மா, குஷி அக்கா என்ன நிஜமாலே திட்டினாங்க. என்ன இங்க இருந்து போ அப்படின்னு சொன்னாங்க. குஷி எப்படி இப்படி பண்ணுவா? இல்ல மோனையா, மானஸ் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். குஷி எப்பவும் மானச திட்டவே மாட்டா. உன் அக்கா எப்பவும் உன்னை திட்ட மாட்டா. ஓய் மானஸ், நீ டென்ஷன் ஆகாத. நான் போய் குஷி கிட்ட பேசுறேன். ஓகே மோனையா, வா. குஷி, 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 குஷி அக்கா, குஷி, 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 என்னாச்சு? குஷி நீ நல்லா இருக்கியா? குஷி, எந்திரி எந்திரி, பாத்து. குஷி, எப்படி கீழே விழுந்த? என்னாச்சு? நீ நல்லா இருக்கல்ல? குஷி, ஏன் நடுங்குற? ஏன் பயந்து போயிருக்க? என்னாச்சு சொல்லுமா? என்னாச்சுன்னா எல்லாம் ஓகே தானே? குஷி, உனக்கு என்னம்மா ஆச்சு? ஏய், எனக்கு தெரியும். என்னாச்சு குஷி? என்ன சொல்ற நீ? என்ன தெரியும் உனக்கு? பேசு குஷி. மானஸ், நீ இங்க இருந்து போ. நான் இங்க இருந்து போக மாட்டேன். மானஸ், நான் சொல்றல, தயவு செஞ்சு இங்க இருந்து போ. நீ போய் ஷாலினி கூட விளையாடு. மாட்டேன். மானஸ், நான் சொல்றல, போன்னு. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. மானஸ், ஓ பேபி. குஷி, குஷி, என்ன பண்ற? ஏன் மானஸ் கிட்ட அப்படி நடந்துக்கிற? என்ன ஆச்சு? என்னாச்சு குஷி? ஏன் அவன் கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேசுற? அப்பா, வேற வழி இல்ல. இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போற விஷயம், அத கேட்டா மானஸ் ரொம்ப ஹர்ட் ஆயிடுவான்ப்பா. அவனை நான் ஹர்ட் பண்ண விரும்பல. என்ன? ராமா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நாம பேசுற ஒரு விஷயம் முன்னாடி இருக்கிறவங்கள ஹர்ட் ஆகுதுன்னா பெட்டர் அவங்க முன்னாடி பேசாம இருக்கிறது நல்லதுன்னு. குஷி, அப்படி என்ன விஷயம்? பட் என்ன விஷயம் குஷி? ப்ளீஸ் சொல்றியா? ராமா, எனக்கு தெரியும். என்ன தெரியும் குஷி? சொல்ல ப்ளீஸ். யுவன் அங்கிள் செத்து போயிட்டாருன்னு.
குஷி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏன் இப்படிலாம் பேசுற? அப்பா ராமா, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன். என்ன சொல்றீங்க? இந்த விஷயத்துல மறந்துட்டு எப்படி நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியும்? அதோட எஸ்பி விக்ரம்க்கு நம்ம மேல சந்தேகம் சந்தேகம் இல்ல, நாம தான் கொண்டு இருக்கோம்னு அவனுக்கு உறுதியாவே தெரிஞ்சு போச்சு. குஷி குஷி, நீ ஏதோ தப்பா கேட்டிருக்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்படி எப்படி நடக்கும்? நீ இல்ல ராமா, நான் அப்படி ஏதோ தப்பா கேட்கல. யுவன் அங்கிள் செத்துட்டாரு. நீங்க ரெண்டு பேரும் தான் அவரை கொன்னுட்டீங்க. குஷி, அப்படியெல்லாம் இல்ல. அது மட்டும் இல்ல, யுவன் அங்கிளோட ஆவி என்கிட்ட வந்து சொல்லுச்சு, அப்பா தான் துப்பாக்கியால அவரை சுட்டாராம். மீரா என்ன சொன்னா கேட்டியா? இப்ப இவளுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே இதை தெரிஞ்சிருச்சு. யுவனுடைய ஆவியா? எப்படி? யுவனோட ஆவியா? ஆமா, நிஜமாதான். யுவன் அங்கிளோட ஆவி என்ன அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுச்சு. உனக்கு தெரியும்ல, நான் செத்துட்டேன். ஆனா என்ன கொன்னது யாரு தெரியுமா? உன்னோட அப்பன்தான். யுவனுடைய ஆவியா? என்ன இது ஆவி ஆவின்னு? உனக்கு நிச்சயமா ஏதோ பிரமை ஏற்பட்டிருக்கு குஷி. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுல்ல. என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. அப்பா யுவன் அங்கிளை கொல்லலன்னு சொல்லுங்க. மோனையா, இவங்க நல்லா மாட்டிக்கிட்டாங்க. சொல்லுங்க. குஷி, என்னால உன் மேல பொய் சத்தியம் பண்ண முடியாது. மோகன் ஐயா இவனை துப்பாக்கியால சுட்டாரு. ஆனா குஷி, மோனையா வேணும்னே இந்த மாதிரி பண்ணலமா. அவங்களுக்குள்ள கை கலப்பு ஏற்பட்டு நடந்த விபத்து தெரியாம குண்டு சுட்டுருச்சு. மோகனையா என்னைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாரு. அவர் கனவுல கூட யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாரு. தப்பு பண்ணது அவன்தான், யுவன். பொய்யானவ, கொலைகாரன், குற்றவாளி.
இத்தனை வருஷங்களா கண்ணை மூடிக்கிட்டு அவன் நல்லவன்னு நம்பி நான் அவன் கூட இருந்தேன். அவன் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பான், எனக்கு புருஷனா இருப்பான்னு நான் தெரியாம தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்? என் குழந்தைங்களை, என் மானச கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். ஒன்னு அவன் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான் குஷி. மோகனையவ கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். எல்லாத்துக்கும் மேல தான் சொந்த பாட்டியை இறக்கமே இல்லாம கொன்னான். மோகனையா கையால யுவன் இறந்து போனது நல்லதில்லதா? ஆனா குஷி, யுவனுக்கு நடந்தது நிச்சயமா தப்பு கிடையாது. நம்ம பாவக்கூடம் நிறைஞ்சிருச்சுன்னா கடவுள் கிருஷ்ணர் நிச்சயமா அதை போட்டு உடைச்சிருவாரு. மோகனையா உண்மையானவரு, யுவன் தான் பொய்யானவன். மோகனையா அன்பனா, யுவன் பொறாம. என்னோட மோகனையா உன்னோட அப்பா, அந்த கடவுளோட உருவம் குஷி. ஆனா அந்த யுவன், அவன் ஒரு அரக்கனோட உருவம். குஷி, என் மோகனையா எதுவும் பண்ணல, எந்த தப்பும் பண்ணல, என்ன நம்ப. உங்க அப்பா எந்த தப்பு பண்ணல, அவர் பக்கம் எந்த தப்புமே இல்ல. நீங்க இதெல்லாம் சொல்லி எனக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்ல. என் அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நல்லாவே தெரியும். என் அப்பா என்னைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாரு. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப ஷாக் ஆன. உண்மைதான். அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன், நீங்க ரெண்டு பேரும் யுவனுக்கு கொலை பண்ணீங்கன்னா உங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இப்படி பண்ணிருப்பீங்க. எனக்கு என் அப்பா மேல முழு நம்பிக்கை இருக்கு. அடேங்கப்பா, பிரமாதம். ஐம் சாரி குஷி. நான் உன்கிட்ட போய் சொன்னதுக்கு காரணம் அதை கேட்டு நீ பயந்து போயிடுவ, டென்ஷன் ஆயிடுவேன் தான். ஆனா அதனாலதான் உன்கிட்ட சாரி. டோன்ட் வரி அப்பா, எனக்கு உங்க மேல கோவம்லாம் இல்ல. நீங்க எதுக்காக என்கிட்ட இப்படி போய் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் டோன்ட் வரி, நான் நல்லா தான் இருக்கேன். அண்ட் ஐம் ஷூர் கடவுள் கிருஷ்ணா நம்ம எல்லாரையும் காப்பாத்துவாரு. ராமா சொல்லுவாங்கல்ல,
நல்லவங்களுக்கு எப்பவோ எந்த கெடுதலும் நடக்காது. சோ நமக்கும் எந்த கெடுதலும் நடக்காது. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஐ குஷி, ஐ ப்ராமிஸ் யூ குஷி, நான் உனக்கு எதுவும் ஆகப்பட மாட்டேன். உன் மேல ஒரு சின்ன கீறல் கூட விழாது. சரி, நீங்களாம் போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. குஷி, ராமா, நீங்க அடிக்கடி மறந்துடுறீங்க. நான் உங்களோட பொண்ணு. உங்களை மாதிரியே நானும் ஸ்ட்ராங் தான். குட் நைட். குட் நைட். மோகன், மோகன், இன்னைக்கு குஷிக்கு நடந்த சம்பவத்தால அவ மனசு ரொம்ப ஆழமா பாதிச்சிருக்கு. இந்த நேரத்துல அவளை தனியா விடுறது நல்லதில்லைன்னு தோணுது. நீங்க ஓகேன்னு சொன்னா நான் அவ கூட போய் தூங்கலாமா? மீரா, எனக்கு நல்லா தெரியும் நீ எப்பவும் குஷியை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்ட. இத்தனை வருஷங்களா நீ அவ மேல அக்கறையா இருந்திருக்க. ஆனா இனி அவளை பத்தி நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப ராதா அவளை பாத்துப்பா. ஏன்னா ராமாவால சால்வ் பண்ண முடியாத எந்த ப்ராப்ளமும் குஷிக்கு வந்ததே இல்ல. மோகன், உங்களுக்கு தான் தெரியும்ல இன்னைக்கு ராதா எப்படி யுவன் விஷயத்துல டிஸ்டர்ப்டா இருக்கா. மீரா, இங்க பாரு, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ராதா யுவனை பத்தி ரொம்ப யோசிக்கிறா, அவளுக்காக ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன். ஆனா அப்படிலாம் இல்ல. ராதா சொன்னதை நீயும் தானே கேட்ட. யுவன் கெட்டவன் அவ சொன்னா. சோ இதுல இருந்தே யுவனை பத்தி அவ என்ன யோசிக்கிறான்னு புரியுது இல்ல. அவனுடைய அஸ்திய தண்ணியில கரைக்க முடியல. அதுக்காக தான் அவ அவ்வளவு வருத்தப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணா. அவ எப்பவுமே அப்படிதான். அவளுக்கு யாரு எவ்வளவு கெடுதல் பண்ணிருந்தாலும் அவ யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டா. அவளுக்கு ரொம்ப சுத்தமான மனசு.